Hey guys, welcome to our channel Civil Tech Tamil. இந்த வீடியோவில் நம்ம டிசைன் ஆஃப் பேமெண்ட் திக்னஸ் பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பேமெண்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணி டிசைன் ஆஃப் ஃபிக்ஸபிள் பேமெண்ட்ஸ் அண்ட் அதோட பேராமீட்டர்ஸ் வரைக்கும் முடிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிசைன் ஆஃப் பேமெண்ட் திக்னஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் இண்டெக்ஸ் மெத்தட். This method is based on index properties of soil. The index properties are those which are used only for classification of soil such as liquid limit, plastic limit, plasticity index etc. Group index method. இந்த மெத்தட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னது? நம்மளுக்கு சாயிலை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். அந்த கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட், டஃப்னஸ் இண்டெக்ஸ், ஆக்டிவிட்டி நம்பர், சென்சிட்டிவிட்டி, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஜிஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 0.005 இன்டூ ஏ இன்டூ சி ப்ளஸ் 0.01 பி இன்டூ டி. இதில் ஏ பார்த்தீங்கன்னா P minus 35 should not be greater than 40. P பார்த்தீங்கன்னா percentage finer passing 75 micron sieve. நம்மளுக்கு 75 micron sieve வந்து பாஸ் ஆகிற percentage finer தான் வந்து small p. A is equal to small p minus 35. இது 40க்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் P is equal to P minus 15. Pயும் அதே மாதிரி தான் percentage finer minus 15 should not be greater than 40 இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சி பார்த்திங்கன்னா WL minus 40. WL பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் லிமிட் minus 40 போடுவோம். பிளாஸ்டிக் லிமிட் minus 40 போடும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 20க்கு மேலே கிரேட்டராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் T is equal to IP minus 10. IP வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் போட்டால் நம்மளுக்கு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ கிடைக்கும். IP minus 10ஓட வேல்யூ should not be greater than 20 இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நோட் பார்த்திங்கன்னா ஜிஐயோட வேல்யூ வந்து 0 to 20க்குள்ளே தான் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஜிஐ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு பேமெண்ட் திக்னஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு டோட்டல் திக்னஸ் ஆஃப் பேமெண்ட் நான் ஆல்ரெடி இதில் வந்து ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் பேமெண்ட்டில் வந்து என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லேயரு பேஸ் அண்ட் சர்ஃபேஸ் கோர்ஸ், இது ரெண்டுமே வந்து ஜிஏ வேல்யூவும் டிராஃபிக் வால்யூமும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா சிபிஆர், கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ. இந்த கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெசலில் வந்து சாயில் சாம்பிளை வந்து வச்சுருவாங்க. இந்த சாயில் சாம்பிள் மேலே வந்து லோடை வந்து அப்ளை பண்ணுவாங்க. எந்த பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0 mm பெனிட்ரேஷன்லேருந்து 12.5 mm பெனிட்ரேஷன் வரைக்கும் இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் கரஸ்பாண்டிங் வர ரோட் வேல்யூஸ் அண்ட் பெனிட்ரேஷன் வேல்யூஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிப்பாங்க. நோட் பண்ணிக்கிட்டு கிராஃபை வந்து பிளாட் பண்ணுவாங்க. பெனிட்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் லோட் ஆன் ஒய் ஆக்சஸ்னு நம்மளுக்கு இதிலேருந்து சிபிஆர் கர்வ் கிடைக்கும். இந்த கர்வ் வந்து நம்மளுக்கு வந்து கான்வெக்ஸாக கிடைக்கும் எல்லா லோட்லேயும். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து 2.5 mm அண்ட் 5 mm பெனிட்ரேஷனுக்கு மட்டும் இந்த சிபிஆர் கர்வ்லேருந்து நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் எடுப்பாங்க. நம்ம இப்போ எடுத்த லோட் வேல்யூஸை வந்து ஸ்டாண்டர்ட் லோட் வேல்யூஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி நம்மளுக்கு சிபிஆரை கண்டுபிடிப்பாங்க. சிபிஆர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் சிபிஆர் 2.5 அண்ட் சிபிஆர் 5. சிபிஆர் 2.5க்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P2.5 லோட் 2.5 டிவைடட் பை 1370. 1370ன்றது நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ இன்டூ 100. அதே மாதிரி சிபிஆர் 5 இஸ் ஈக்குவல் டு P5 டிவைடட் பை 2055 இன்டூ 100. நெக்ஸ்ட்டு நோட் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து சிபிஆர் 2.5 வந்து சிபிஆர் 5 விட வந்து கிரேட்டராக இருக்கும். அப்படி வந்து சிபிஆர் 5 நம்மளுக்கு கிரேட்டராக இருந்ததுன்னா நம்ம அந்த டெஸ்ட்டை வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி நம்மளுக்கு எந்த வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ வந்து சிபிஆராக எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் லோட்ஸு. லோட் கரஸ்பாண்டிங் டு 2.5 mm பெனிட்ரேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் லோட் பார்த்திங்கன்னா 1370 kg. அதே மாதிரி லோட் கரஸ்பாண்டிங் டு 5 mm பெனிட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2055 kg ஸ்டாண்டர்ட் லோடு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் டிசைன் பை சிபிஆர் மெத்தட். சிபிஆர் மெத்தட்லேருந்து நம்மளுக்கு எப்படி திக்னஸ் வந்து டிசைன் பண்ணுவோம்னா TCM is equal to square root of 1.75 into P divided by CBR value into P divided by pi into P, where small p is equal to tire pressure or contact pressure in kg per centimeter square. Capital P is equal to wheel load in kg. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் டெஸ்ட்டில் வந்து 12% மேலே வந்து வேலிட் இல்லை. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் பேமெண்ட் மெட்டீரியல் இஸ் நாட் கன்சிடர்ட். இந்த
மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குவாலிட்டி ஆஃப் பேமெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதில் மெத்தடில் வெறும் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் பர் டே மட்டும்தான் வந்து நோட் பண்ணுவாங்க, தவிர ஃப்ரீக்வன்சியை வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்காக வந்து நம்மளுக்கு மாடிஃபைடு கலிஃபோர்னியா பேரிங் ரேஷியோ மெத்தட் வந்து அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ட்ரையாக்சியல் மெத்தடு. திக்னஸ் ஆஃப் பேமெண்ட் அபவ் சப்ரேட்டுக்கு மேலே வந்து எவ்வளோ திக்னஸ் ஆஃப் பேமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா டிபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3pxy divided by 2pi es into del the whole square minus a square into es divided by ep the whole power 1/3. இது வந்து 2 லேயர் சிஸ்டமாக இருந்தால் வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. 2 லேயர் சிஸ்டம்னா கீழே சப்கிரேடு மேலே பேமெண்ட்டு, இதுதான் வந்து 2 லேயர் சிஸ்டம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி மெத்தடுக்கு நம்ம திக்னஸ் வந்து இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நோட் பார்த்திங்கன்னா இதே சிங்கிள் லேயர் சிஸ்டமாக இருந்தால் EP is equal to ESன்னு போடுவோம். EPESன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா EPனா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் பேமெண்ட், ES பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்கிரேடு. மீதி இருக்க எல்லா டேர்ம்ஸ்க்கும் வந்து இங்கே வந்து ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் நோட் பார்த்தீங்கன்னா TP is directly proportional to 1/EP the whole power 1/3. T1 divided by T2 is equal to E2 divided by E1 the whole power 1/3ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து பெர்மிஸ்டர்ஸ் மெத்தடு. இந்த மெத்தட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பேமெண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும், அந்த லேயர்ஸோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ESE சப்பேஸ் கோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் EBC பேஸ் கோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ESBC சப்கிரேட் பேஸ் கோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ESCC. இதில் என்ன அசம்ஷன் பண்ணுறாங்கன்னா மெட்டீரியல் வந்து எல்லா லேயர்லேயும் வந்து ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக் அண்ட் எலாஸ்டிக்காக இருக்குன்னு அசியூம் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ் லேயர் வந்து இன்ஃபினைட் இன் ஹாரிசான்டல் டைரக்ஷன் அண்ட் ஃபினைட் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். நம்மளுக்கு கீழே நம்பர் ஆஃப் லேயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஃபினைட்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ஹாரிசான்டலாக பார்க்கும்போது இன்ஃபினைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேயர்ஸ் ஆர் இன் கண்டினியூஸ் கான்டாக்ட். எல்லா லேயர்ஸுமே நம்மளுக்கு கண்டினியூஸ் கான்டாக்டில் இருக்க மாதிரி நம்மளுக்கு அசம்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 3 அசம்ஷன்ஸும் பெர்மிஸ்டர் மெத்தடில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் பை பெர்மிஸ்டர்ஸ் மெத்தட். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிளேட் லோட் மெத்தட் ஆர் ரிஜிட் பிளேட் மெத்தட். இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா 1.18 P into A divided by ES into F2. செகண்ட் பார்த்தீங்கன்னா வீல் லோட் டெஸ்ட்டு ஆர் ஃப்ளெக்சிபிள் பிளேட் மெத்தட். இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா del is equal to 1.5 P into A divided by ES into F2, where del is equal to design deflection, T is equal to tire pressure or contact pressure, A is equal to radius of contact area, ES வந்து modulus of elasticity of subgrade, F2 வந்து deflection factor. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லேருந்து பெர்மிஸ்டர்ஸ் கர்வ் வந்து நம்மளுக்கு வந்து பிளாட் பண்ணுவாங்க. நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து சாயில் சப்கிரேட்டில் எடுத்திருந்தா F2ஓட வேல்யூ வந்து 1 இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா மெக்லியாட் மெத்தடு. இந்த மெக்லியாட் மெத்தடில் நம்மளுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. NS is equal to 365A into 1 plus R the whole power n minus 1 divided by R into D into F into LSF. இதில் பார்த்திங்கன்னா A என்னதுன்னா initial traffic in the year of completion of construction in terms of commercial vehicles per day. இனிஷியல் டிராஃபிக் ஃபஸ்ட்டு கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து இனிஷியல் டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆர் வந்து ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் டிராஃபிக் இன் பர்சன்டேஜ் ஏஜ் பர் இயர். நம்மளுக்கு ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் டிராஃபிக் தான் வந்து R. N வந்து டிசைன் லைஃப் ஆஃப் ரோடுக்குன்னு ஒரு டிசைன் லைஃப் இருக்கும், அதுதான் வந்து N. D வந்து லேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். F வந்து வெஹிக்கல் டேமேஜ் ஃபேக்டர். LSF வந்து லோட் சேஃப்டி ஃபேக்டர். லோட் சேஃப்டி ஃபேக்டர் நம்மளுக்கு கொடுக்கலனா லோட் சேஃப்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ட்டு ஃபார் லாஜிக். இது படித்தாலே வந்து உங்களுக்கு புரியும். இல்லை ஃபஸ்ட்டு ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏ வந்து கொடுக்கலன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா A இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R பவர் X. P என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டிராஃபிக்கு, X பார்த்திங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடு. நெக்ஸ்ட்டு வந்து லேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கு நம்மளுக்கு சிங்கிள் லேனாக இருந்தால் D இஸ் ஈக்குவல் டு 1. இதே 2 லேனாக இருந்தால் வந்து D இஸ் ஈக்குவல் டு 0.75, 3 லேனாக இருந்தால் D இஸ் ஈக்குவல் டு 0.6, 4 லேனாக இருந்தால் T இஸ் ஈக்குவல் டு 0.4.
அதே மாதிரி வெஹிக்கல் டேமேஜ் ஃபேக்டர்ஸ்க்கும் வந்து நான் இன்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் வெறும் வந்து ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த 3 ஃபார்முலாஸ் வச்சு நம்ம வந்து ப்ராப்ளமில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆக்சியல் லோடு L1, L2, N3 வந்து ஆஸ் அ டிஃப்ரெண்ட் ஏஜ் ஃப்ரீக்வன்சி இருந்தால் F1, F2ன்னு நம்மளுக்கு F எப்படி கண்டுபிடிப்போம்னா F1/100 × L1/LSO/4 ப்ளஸ் F2/100 × L2/LS/4 இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா L1 வந்து ஆக்சியல் லோட் ரிப்பீட்டட் N1 டைம்ஸ். L1 லோடே வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து L2 வந்து ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிடச்சிருக்குன்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ரிப்பிட்டேஷன்ஸ் வந்து எப்படி எடுப்போம்னா N0 = N1 × L1/L0/4 ப்ளஸ் N2 × L2/L0/4ன்னு நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போம். இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு புரியல, படித்தாலும் புரியல அப்படி சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட்டு. டிசைன் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட்டில் டிசைன் பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன். மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன்னா வந்து இட்ஸ் த ரேஷியோ ஆஃப் ப்ரெஷர் ரெக்வயர்ட் டிவைடட் பை டிஃப்ளெக்ஷன் ஆஃப் 0.125 cm. K = P/0.125. இதில் நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேல்குலேட்டட் பை பிளேட் பியரிங் டெஸ்ட்டு. இது எதை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா பிளேட் பியரிங் டெஸ்ட்டை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் பிளேட் டைமென்ஷன் வந்து எவ்வளோ வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 75 cm ஃபார் K கேல்குலேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். L = EH3/12K × 1 - μ² /1/4 where E வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்லாப், ஸ்மால் h வந்து திக்னஸ் ஆஃப் ஸ்லாப், மியூ வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ, K வந்து மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஃபைனல் டிசைன் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். B = √1.6 a² + h² - 0.675 h. A வந்து லெஸ் தென் 1.724 HR இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம் B = இதே வந்து A வந்து greater than or equal to 1.724 HR இருந்தால் B = Aன்னு போட்டு நம்ம ஈக்குவலண்ட் ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் செக்ஷனை வந்து கண்டுபிடிப்போம். இல்லை H பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆஃப் ஸ்லாபு, A பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கான்டாக்ட் ஏரியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் பேமெண்ட் டிசைன் முடியுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.